Hey guys, இந்த வீடியோல Realme இருந்து வரப்போற Realme 9i, Realme 9, Realme 9 Pro, Realme 9 Pro Plus அப்படின்ற 4 மொபைல் பத்தி பார்க்க போறோம். இங்க Realme ஓட 9i அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப இதனோட இமேजेस வெளிய வந்திருக்கு. சோ இந்த மொபைல் இந்த மாதிரியான டிசைன்ல தான் இருக்க போகுது. எப்பவுமே Realme அவங்களோட சீரிஸ் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி டிசைன் தான் எடுத்து வருவாங்க. சோ அப்படி பாக்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடி Realme ஓட GT சீரிஸ்க்கும் இதே டிசைன் தான் கொடுத்திருந்தாங்க. சோ அதனால Realme 9 சீரிஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இப்போ Realme 9i ஓட ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. இது போக Realme மத்த மொபைல் 9 சீரிஸ்ல இருக்க மத்த மொபைலை பத்தின குட்டி டீடைல் இருக்கு. இது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் Realme ஓட Realme 9i இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டுன்னு பார்க்கும்போது முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான். சோ ஐ சீரிஸ் எப்பவுமே கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல எடுத்து வருவாங்க. அதனால இந்த மொபைல் ஒரு பிளாஸ்டிக் மொபைல். ரெண்டாவது இதனோட டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ்க்கான LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து 90 Hz அல்லது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். LCD டிஸ்பிளே அப்படின்றதுனால சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எடுத்து வராங்க. அடுத்து ப்ராசர். இங்க ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அப்கிரேட்லாம் போல ஐ சீரிஸ் அப்படின்றதுனால மீடியாடெக்கோட மீடியாடெக் G90T அப்படின்ற ப்ராசர் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க ட்ரிபிள் கேமரா செட்டப். மெயின் கேமரா 64 MP, செகண்டரி 8 MP, தேர்டு 2 MP டெப்த் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில லீக்ஸ் வந்து மெயின் கேமரா 64 MPக்கு பதிலா 50 MP வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ ரெண்டுல ஒரு கேமரா தான் வரப்போகுது. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா. ரொம்ப நாளாவே 16 MP தான் ஃப்ரண்ட் கேமரா கொடுப்பாங்க. இந்த டைம் மாத்த போற மாதிரி தெரியுது. ஆமா, இந்த டைம் 32 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக எப்பவும் மாதிரியான அவங்களோட 5000 mAh பேட்டரி 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை எட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ என்ன பிரைஸ்க்கு இருக்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற மொபைல்ஸை பற்றியும் பார்த்துடலாம். இங்கே ரெண்டாவது வரப்போகிறது ரியல்மியோட Realme 9 அப்படின்ற மொபைல். இந்த மொபைலில் ரொம்ப தெளிவான டீட்டெயில் நமக்கு தெரியாது. இங்கே 9 சீரியஸ் அப்படின்றனால இது வந்து ஒரு 5G மொபைலாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5G மொபைலாக 50 MPக்கான மெயின் கேமரா ஒரு AMOLED டிஸ்பிளே செட்டப்போட இந்த மொபைலை எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து ரியல்மியோட 9 Pro. இது அதை விட கொஞ்சம் அப்கிரேடான வெர்ஷன். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே பிளஸ் ஸ்னாப்டிராகனோட 778G அப்படின்ற ப்ராசர். இதுலையும் 64 MP கேமராவோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுதுங்க. ஸோ இது எப்போவுமே ரியல்மியில் இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஒரு வெர்ஷன் எடுத்து வராங்க. ரியல்மியில் புதுசாக வரப்போகிறது ரியல்மியோட 9 Pro Plus அப்படின்ற மாடல். இங்கே Pro Plus மாடலை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. பெருசான டீட்டெயில் தெளிவான டீட்டெயில் இல்லை. நிறைய லீக்ஸ் வந்து இதில் 108 MP கேமராவோட ஸ்னாப்டிராகனோட 870 அப்படின்ற அவங்களோட ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 22,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ ஓவராலாக இங்கே 4 மொபைலுமே பெஸ்ட்டான மொபைலாக தான் இருக்குது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது Realme 9i ஒரு 12-13,000 ரூபாய் ப்ரைஸ்க்கும், Realme 9 ஒரு 15-16,000 ரூபாய் ப்ரைஸ்க்கும், ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 19,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் எட்டு வருவாங்க. ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதனோட ப்ரைஸிங் இருக்க போகுது. அடுத்து எப்படா லான்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ரியல்மி சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் கொண்டு வருவோம், இந்த வருஷம் கொண்டு வர போறது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டிசம்பர்ல லான்ச் இருக்காது. ஜான்வரியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டவுட் தாங்க. நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட லான்ச் பிப்ரவரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜான்வரி பிப்ரவரி 2 மாசத்துல ஒரு மாசத்துல தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் ரியல்மியோட 9 சீரிஸ் வரப்போகுது. நீங்க இதுல என்ன மொபைலுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எந்த மொபைல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு குட்டி வீடியோவா ரியல்மியோட 9 சீரிஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன ஏன் எதுக்கு எப்போ மாதிரி கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.